திருமண வரவேற்பு விழாக்களில் வரவேற்கும் பெண்ணாக தனது பயணத்தை தொடங்கிய சமந்தா இன்று எங்கேயோ சென்று விட்டார். பலருக்கும் முன்னுதாரணமாக உள்ளார். அது மட்டுமா நடிகை மட்டுமல்லாது பல தொழில்களை செய்து தொழில் அதிபராகவும் உள்ளார். இவர் கடந்த சில மாதங்களாக அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதையும் வென்று இன்று தான் எதற்கும் ஓய்ந்து ஒடுங்கிவிட மாட்டேன் என்பதை நிரூபித்துவிட்டார். கடந்த 2017 ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 4 ஆண்டுகள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2021 ஆண்டு இருவரும் தங்களுடைய விவாகரத்து குறித்து அறிவிப்பு வெளியிட்டனர். இவர்களுடைய பிரிவு திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. விவாகரத்து சமயத்தில் நாக சைத்தன்யா குடும்பத்திலிருந்து நடிகை சமந்தாவிற்கு 250 கோடி ஜீவன அம்சம் கொடுக்க முன் வந்துள்ளனர் என்ற செய்தி உலா வந்துள்ளது. இந்த செய்தி பொய் என ஒரு தரப்பு கூறினாலும் மற்றொரு தரப்பு, குறிப்பாக சினிமா வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த செய்தி உண்மைதான் என்கிறார்கள். இதனை பற்றி பேட்டி ஒன்றில் பேசிய சமந்தா, ரூபாய் 250 கோடி ஜீவன அம்சம் கொடுப்பதாக கூறி ஒரு செய்தியை தூங்கி எழுந்த பின் பார்த்து வருத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் எப்போது வருமான வரித்துறையினர் வந்து கேட்டாலும் என்னிடம் எதுவுமே இல்லை என அவர்களிடம் காட்டுவதற்காக காத்திருந்தேன் என நகைச்சுவையாக பேசுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் சமந்தாவின் வாழ்க்கை முறை பலருக்கும் உதாரணமாக உள்ளது.